முன்னாடி எந்த கட்சியில் இருந்தீங்க, ஏன் வந்து இப்போ நாம் தமிழர் கட்சியில் இவ்வளவு வேகமாக செயல்படுறீங்க? சார் நான் வந்து கோவை ராமகிருஷ்ணன், பழனி பாபா இவங்களோட சமூக ஆர்வலர் இருந்தேன் சார். நான் எம்ஜிஆர் ஏடிஎம்கே பேச்சாளர். ஏன்னா மாவட்டத்துக்கு 2 பேர் தொகுதி மினிஸ்டர்லாம் கண்ணுக்கு முன்னால பல ஆயிரம் கோடி காலேஜ் கட்டுறான். இதெல்லாம் எனக்கு வெறுப்புணர்வு. இதை கேட்க ஆள் இல்லை. புதுக்கோட்டையில் ஆள் இல்லை, நான் புதுக்கோட்டை தான். எல்லாரோடையும் வீரப்போடும், விஜயபாஸ்கர் இன்னும் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டத்தில் காலேஜ் கட்டி வச்சிருக்கான். அந்த ரைட்ஸே கிடையாது. இதெல்லாம் எதுக்கணும் அப்படிங்கிறது இயக்கம் எது சூஸ் பண்ணேன் சார். அதை செந்தமிழ் சீமாங்கிறது அவர் கொள்கை, அவரோட கோட்பாடு, உண்மை தன்மை. இந்த மாதிரியான புது அரசியல் பேச விஜய் வளரானா ஏன் சீமான் கிட்டே விஷயம் வந்து நல்லா ஒன்று கேட்டுங்க. அடிப்படையின்றி கட்டிய மலை காத்து கணிக்காதுன்றியா, புரியுதுங்களா? கண்ணதாசன் பாடல் வரிகள். அதாவது பேசிக்கலா இருக்க 29 வருஷம் சினிபீட்ல இருந்திருக்கேன். 200 கோடி சம்பளம் வாங்குறீங்க. நீங்க வந்து இன்கம் டாக்ஸ் ஹோல்டர். நீங்க ஏதாச்சும் தமிழ்நாட்டில் 1250 ஊராட்சி இருக்கு. ஒவ்வொரு ஊராட்சியில் ஒரு நடமாத ஒரு உங்களுக்கு பள்ளி வசதி, ஒரு சாலை வசதி, படிக்காத வசதி இல்லாம பிள்ளைகளுக்கு செலவு, அந்த ஏதாவது ஒரு கட்டுமான பணி நீ செஞ்சு பாலா லாரன்ஸ் செய்தாங்கல்ல, அது மாதிரி நீ செய்யவே இல்லை. பொசுக்கடு வந்து நான் தான் ஜெயிக்கணும், நான் தான் சிஎம் வர்றோம்னாக்க உன்னுடைய அடிப்படை பேசிக்கலே தப்பு. நீ ஃபண்டமெண்டல்ஸிலே தப்பு. நீ ஏக காலத்தில் என்ன செஞ்சுருக்கணும்? பப்ளிக்கில் வந்து இப்போ நான் எப்படி பேசுகிறேன், நான் எம்எல்ஏ சீட்டு அந்த நாளை கேட்கலாம். ஏன்னா பப்ளிக்கில் இறங்கி இருக்கிறேன். நீ ஒரு ஒன் ஆஃப் த நடிகர். நீங்கள் வந்து அரசியல் உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆதவர்ச்சனை யார் எங்கே இருந்தார்? ஆதவர்ச்சனை வந்து பெரம்பலூர்காரு. சென்னை +2 வரை மட்டும் சென்னையில் போய் படித்தார். கோவளம் ரோட்டில் ஒரு புல்லப் சென்டரில் 7000 ரூபாய் சம்பளம் வந்தார். அங்கே மார்டின் குரூப் டைசி அங்கே புல்லப்ஸ் எடுக்க வருது. அதை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு டிஎம்கேவோட வந்து இவர் சப்ரிவாசமோட இருந்தவர். புரியுங்களா? ஆதவர்ச்சனா உனக்கு இந்த டிஎம்கே இருந்தாலும் நீ எப்படி இந்த கட்சிக்கு வந்த? புரியுங்களா? அதே மாதிரி ராபின்சன், ஆரோக்கியதாஸ், நீ ஏன்னா சம்பளம் கொடுத்து ஓட்டு வாங்க முடியுமா தமிழ்நாட்டில்? நீ ஏன் வரலாம் வச்சுக்கிற? 30 வருஷம் உண்டவனுக்கு தான் நான் போலீஸ் கொடுக்கணும்னு சொல்லல. புசியானது நீ 4 சாராய கடை வச்சுருக்க. பாண்டிச்சேரியில் 4 சாராய கடையை புசியானது போடுது. நீ சமூக வேலை என்ன பண்ண? அங்கே வர தொண்டனுக்கு தண்ணி கொடுத்தியா சார்? 24 மணி நேரம் கதவை கூட்டி கிடக்கு சார். வந்தவனை ஏன்னு கேட்குறேன் சார். ஒரு இயக்கம்னா வீட்டுக்கு வந்து ஆஃபீஸுக்கு போனால் எங்கேருந்து வந்திருக்கீங்க, என்ன வேணும் உங்கள் ப்ரப்போசல், இந்த நலத்துக்கு ஒரு எல்லாம் கேட்கணும் சார். அதுதான் சார் எம்ஜிஆர் பார்க்க போனீங்கன்னு வச்சுக்கலேன், சாப்பிட்டியான்னு கேட்பாரு. அது மாதிரி வந்து அது மாதிரி ஒரு ப்ரப்போசல் இருக்குது. அரசியலுக்கு சம்மந்தம் சார். 7 வருஷம் குண்டிக்காரனா போட்டாலும் விஜய்க்கு அரசியல் சம்மந்தம் இல்லை. யாரை தூக்கி நிப்பாட்டிக்க எல்லா குற்றாலயத்தில் கொண்டு வருவேன். அதை பற்றி சீமானுக்கு வந்து பேசி நெட்வொர்க்கு 15 இயர்ஸ் ட்ரைனிங் இருக்குது. எல்லாருக்கும் தெரியும். அவ்வளோதான் மேட்ரு.